கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு இயேசு அடையாளப்படுத்தும் ஞானஸ்நானம். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு கட்டளையிடுகிறது. அது இயேசு அடையாளப்படுத்தும் ஞானஸ்நானம். பலவிதமான பாஸ்டர்களோ மனம் போன போக்கிலே வியாக்கியானம் பண்ணுகிறவர்களோ சொல்லுகிற ஞானஸ்நானம் அல்ல, இயேசு அடையாளப்படுத்தும் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டீர்களே. பாவம் நிறைந்த கந்தையான ஒரு ஆடை அணிந்திருந்தீர்கள், அதை களைந்து போட்டு பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். கந்தை ஆடை களைந்து பரிசுத்தமுள்ள ஆடையை தரித்துக் கொண்டீர்கள். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளான ஒரு புது வாழ்வை பெற்றுக் கொண்டீர்கள். அதைத்தான் கிறிஸ்து அடையாளப்படுத்தும் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை அடைந்ததற்கு வெளியரங்கமாக செய்யப்படுகிற ஒரு புற அடையாளம். அப்படியானால் அந்த உள்ளான மாற்றம் முக்கியம். அந்த உள்ளான மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அது இல்லாமல் வெளியரங்கமாக புறம்பாக நிறைவேற்றுகிற ஒரு அடையாளம் அது ஞானஸ்நானம் அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19-20 ஆகிய வசனங்களில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். தேவகுமாரன் தமது சீசர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு முக்கியமான கட்டளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டார். ஆனால் சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்ட மக்களாக மாற்றி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது ஐனோன் என்ற இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவும் அங்கே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். தேவகுமாரன் பூமியில் இருக்கும் போதே அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து ரட்சிப்பை ஏற்படுத்தும் முன்பதாகவே ஞானஸ்நானம் இருந்தது. அதை அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த புதிதான கட்டளையின் மூலமாக சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். புது உடன்படிக்கைக்குரிய அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படிக்கு தேவகுமாரன் கட்டளையிடுகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கின்றோம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் அறிந்திருந்த சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டார்கள். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அல்லவா கொடுத்திருக்க வேண்டும். அப்படியானால் பிதாகுமாரன் பரிசுத்தாவியனர் என்று சொன்னாலும் இயேசு என்று சொன்னாலும் ஒன்றுதான். திரித்துவம் ஏகத்துவமாக விளங்குகிறது. குமாரனை கனம் பண்ணுகிறவன் அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணுகின்றான். பிதாவிலும் குமாரனிலும் நின்று பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார். எனவே இதில் இயேசுவின் நாமத்தான ஞானஸ்நானம் கொடுப்பதா பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே கொடுப்பதா என்ற பேச்சுக்கே இடமில்லை. தேவகுமாரன் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கையின்படி அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. எனவே விசுவாசத்திற்குள்ளாக ஒருவன் வரும்போது அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ஞானஸ்நானம். மார்க் 16:16 ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் விசுவாசம் என்ற ஒன்றை அடைந்த பிறகுதானே ஞானஸ்நானம் எடுக்கணும். குழந்தையிலேயே ஞானஸ்நானம் கொடுத்துருவீங்களே, அது தப்பில்லையா என்று சிலர் சொல்லுவார்கள். ஆவிக்குரிய காரியங்களை பொறுத்தவரை எது முன்பு எது பின்பு என்று யாரும் வரையறை வகுக்க முடியாது, வரிசைப்படுத்த முடியாது. கொர்நேலியுவின் வீட்டிலே சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டார்கள். பிறந்தது முதல் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு ஜலத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது அது திருச்சபை நியமித்த நியமமாய் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட காலம் வளர்ந்து கொஞ்சம் பாவம் செய்யட்டும், நல்லா செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்புவாரு. அப்படி மனம் திரும்பின பிறகுதான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அதுக்கடையில் அவர் செத்தாருன்னா நரகத்துக்கு போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லி காத்திருக்க முடியாது. திருச்சபையானது குழந்தை பிராயம் முதல் நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாக
கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. ஞானஸ்நானம் இப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லப்படாத போது அதை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தும் அதிகாரம் எவனுக்கும் இல்லை. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் 22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதற்கு ஒரு அடையாளம். அது அடையாளம்தான். சரீரத்திலே நிறைவேற்றுகிற எதுவும் ஆவிக்குரியதை போய் பாதிக்காது. ஆதி காலம் முதல் இன்னதை புசிக்க வேண்டும், இன்னதை புசிக்க கூடாது என்று விரிவான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவகுமாரன் வந்தார், வாய்க்குள்ளே போகிற எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று சொல்லிவிட்டார். இவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அப்படியானால் எவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க, இவர் எல்லாவற்றையும் 0 ஆக்கி விட்டாரே, வாய்க்குள்ளே போகிற எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. பேதுருவுக்கு தரிசனம் காட்டப்பட்ட போதும் அவன் அந்த தேவகுமாரன் சொன்ன சத்தியத்தை உணராமல், ஆண்டவரே தீட்டு மறுவறுப்பான எதுவும் என் வாய்க்குள்ளே போனதில்லை, இவர் மகா யோக்கியரே, எந்த விதமான தடை செய்யப்பட்ட விலங்குகளையும் உணவையும் இவர் புசிக்கவில்லை என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்கிறார், தேவன் பரிசுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. அப்படியானால் உணவு கட்டுப்பாடுகள் தகர்ந்து விட்டன, மாம்சத்திலே நிறைவேற்ற வேண்டிய அடையாளங்கள் தகர்ந்து விட்டன. நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் ஆவியிலே தேவகுமாரனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான். நீங்கள் கூடி ஆராதிக்கிற திருச்சபை எருசலேம் திருச்சபையின் நிர்வாகத்தின் கீழாய் இருக்கிறது. ஆதி திருச்சபை எருசலேமில் தானே தோன்றியது. அது ரோமாபுரிக்கு விரிவடைந்து அங்கே ஒரு ஆசாமி தலைமை தாங்க வேண்டும், அவர்தான் உலகத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளையும் நிர்வகிக்க வேண்டும் என்று எங்கும் கட்டிடப்படவில்லையே. அப்படியானால் அநேக காரியங்களை மனுஷர்கள் தாங்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். உள்ளான ஒரு மாற்றத்தை அநேக சமயத்தில் மறந்து விட்டார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் இந்த உள்ளான மாற்றத்தை அடைந்திருந்தால் வெளியரங்கமான காரியங்களை குறித்து பேசவே மாட்டோம். ஏனென்றால் வெளியரங்கமான அடையாளம் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வேதாகமத்திலே சொல்லப்படவில்லையே. ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று நாம் பிழைத்திருப்பதற்கு ஒரு அடையாளம். ஒரு பழைய வாழ்க்கை முடிந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். பழைய வாழ்க்கை ஒளிந்து விட்டது. ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோமா? தேவகுமாரன் மரித்து எத்தனை வருஷங்கள் ஆகிறது? அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டோமா? அப்படியானால் அப்படி ஒரு உணர்வை பெற்றுக் கொள்கிறோம். என்னுடைய பாவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பாக அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பாக இப்பொழுது நான் புதிதாக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். எல்லா வசனங்களையும் தொகுத்து பார்த்தாலும் இந்த ஒரு உள்ளான மாற்றம் ஒன்றை மட்டும்தான் சொல்லுகிறது. ஞானஸ்தானத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சண்டை போடுவதற்கு அதில் எந்த காரியமும் இல்லை. எல்லாமே உள்ளான மாற்றம். பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருப்பது. தேவகுமாரன் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமுக்கு உபதேசிக்கும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். அவன் மாம்சத்துக்குரியவைகளை நினைத்து, ஒரு மனிதன் பிறப்பது என்றால் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறப்பதுதானே, அது மீண்டும் எப்படி பிறக்க முடியும் என்று கேட்கின்றான். தேவகுமாரன் சொல்கின்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மாட்டான். அப்படின்னா ஜலத்தினால் பிறப்பது என்பது என்ன, ஆவியினால் பிறப்பது என்பது என்ன? தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் போது, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்படினால் மாம்சத்தில் பிறப்பது என்பது முடிந்து விட்ட ஒன்று, ஜலத்தினால் பிறப்பது என்பது முடிந்து விட்ட ஒன்று. இன்னும் பிறக்க வேண்டியது ஆவியினால் பிறப்பது. அது பாவ வாழ்க்கையை ஒழிந்து மீண்டுமாய் தேவகுமாரனை விசுவாசித்து புதிய வாழ்க்கையை துவங்குகிற ஒரு அனுபவம். இவ்வளவுதான். இதை விட்டுட்டு இதை வச்சு ஆலாபனம் பண்ணி ஆதியிலே வேதபாரகரும் பரிசேயரும் எழுதி வைத்துக் கொண்டு மக்களை கடைபிடிக்கும்படிக்கு வற்புறுத்தின காரியங்களைப் போல இன்றைக்கும் வேதபாரகரும் பரிசேயரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு தோன்றுகிறபடியெல்லாம் இப்படி செஞ்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும்,
ஒரு பாஸ்டர் சொல்கிறார் 32 காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் பரலோகத்துக்கு போய்விடலாம். இன்னொருவர் இல்லை, 16 காரியங்களை நிறைவேற்றி விட்டால் போதும், நீங்கள் பரலோகத்துக்கு போய்விடலாம். தேவகுமாரன் சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். யார் சொன்னது சொல்லும்? தேவகுமார் என்ன சொல்கிறார்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அவ்வளவுதான். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்காமல் அதை தொடர்ந்து பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறவர்களுக்கு ஐயோ, அதை கேட்கிறவர்களுக்கு ஐயையோ. மனம் திரும்பி இருக்கிறீர்களா? தேவகுமாரனை பெற்றிருக்கிறீர்களா? அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலை அடைந்திருக்கிறீர்களா? இது ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை, மன மாற்றத்தை தான் குறிக்கிறது. இதைத்தான் மனுஷன் செய்யும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதை மட்டும்தான் செய்ய முடியும். அவருடைய மரணத்திற்குள்ளாக பாவ மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் அவரோடு எழுந்திருக்கிறான் என்ற அனுபவத்தை பெற்றுக் கொள்வது, இதற்கு மனம் திரும்புதல் என்று பெயர். மறுபடியும் பிறத்தல் என்று பெயர். இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லவில்லை. மறுபடியும் பிறவாவிட்டால், அப்படியானால் ஜலத்தினால் பிறப்பது என்பது ஞானஸ்நானம் கொடுப்பதை குறிக்காது. பொய்யர்கள் அதையே சொல்லிக்கொண்டே தெரிகிறார்கள். ஏற்கனவே பிறந்தது ஜலத்தினால் பிறந்து விட்டோம். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். நாம் மாம்சத்தில் பிறந்து விட்டோம். இனி பிறக்க வேண்டியது மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அது ஆவியினால் பிறக்கிற அனுபவம். தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி விசுவாசிகளாவது. விசுவாசத்தை கடைசி வரை காத்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். பெந்தேகோஸ்தேக்காரர்களின் பிரசங்கத்தை கேட்டு நாம் அதை செய்யவில்லையே இதை செய்யவில்லையே என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டு விசுவாசத்தை விட்டு விடுகிறவர்கள், அவர்களுக்கு ஐயோ. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி ஆடுகிறவர்கள், பாடுகிறவர்கள், குதிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுவது அபத்தமான காரியம். ஆம், நாம் தேவகுமாரனோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னுடைய பழைய வாழ்க்கை ஒழிந்து விட்டது. நாம் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டேன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானத்தை நீங்கள் இருக்கிற சபை எப்படி நிர்ணயிக்கிறதோ அப்படி எடுத்துக்கொள்ளலாம். வேதாகமத்திலே அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போது ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னாரே, எப்படி கொடுப்பது என்று சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு அது தெரியும். சரி, அவர்களாவது எழுதி வைத்தார்களா இப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று? அவர்களும் எழுதவில்லை. ஞானஸ்நானத்தை கொடுங்கள் என்று அவர் கட்டளையிட்டவர்களுக்கே இப்படி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லாத போது நீங்களும் நானும் அதை குறித்து விவாதம் செய்து இப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது அபத்தமான ஒன்று. எனவே உங்கள் திருச்சபை உங்களுக்கு எப்படி நிர்ணயித்திருக்கிறதோ அப்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள். ஞானஸ்நானம் பெற்றவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்தான் பெரிது, ஆவியிலே பிறப்பதுதான் பெரிதே தவிர வேறு காரியங்கள் அல்ல. ஏனென்றால் எப்பொழுது ஆண்டவர் இந்த வகையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லவில்லையோ அப்பொழுது அப்படி நிறைவேற்றாவிட்டால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள் என்று சொல்லும் அதிகாரத்தை ஒருவனுக்கும் கொடுக்கவில்லை. அப்படியான ஞானஸ்நானம் என்பது அடையாளம். ஆம், பாவத்துக்கு செத்து நீதிக்கின்றி பிழைத்திருக்கிறோம். அதனால நான் ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாள் முதல் நான் தேவகுமாரனை தரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவருக்கு ஏற்றவனாய் வாழ வேண்டும். அனுதினமும் பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாளிலே நான் பரிசுத்தமாகி விட்டேன், அந்நியிலிருந்து ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அப்படி ஒருவன் சொன்னான் என்றால் அவன் இன்னும் போய் சொல்லுகிறான். நாம் அனுதினமும் கால்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் உலகத்தாலே கொஞ்சம் கொஞ்சம் கரைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். மனித இயல்புகள் முழுவதும் முற்றிலும் மாறவில்லை. அது தீமையானதை நாடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு நேராக அதை திருப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நேரான பாதையிலே பல கிலோமீட்டர் செல்லுகிற ஒரு பாதையிலே ஒரு கார் ஓட்டுகிறார். ஸ்டீரிங்கை திருப்பவே வேண்டாயா, அப்படியே பிடிச்சிருந்தா போதும், இன்னொரு 20 கிலோமீட்டருக்கு இப்படியே போகும். அப்படின்னா நீங்க பக்கத்து சீட்டுக்கு வந்துருங்க, வண்டி தான் அப்படி போய்கிட்டே இருக்குமே. அது போகாது, நேரம் போனா போதும், ஆனா டிரைவர் இருக்கணும். சத்திய மார்க்கத்துக்குள்ளே நீங்க வந்த உடனே செய்ய வேண்டியது என்னதென்றும் போக வேண்டியது என்னதென்றும் உங்களுக்கு தெரிந்து விடும். ஆனாலும் பாவ இயல்புகள் மனுஷனுக்குள்ளே இருப்பதனால, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருப்பதனால விலகி கொண்டே இருக்கும், நேராக்கி கொண்டே இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். அடையாளங்களுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியாமல் சிலர் இந்த அடையாளங்களை பிடித்துக் கொண்டு தொங்குகிறார்கள். அடையாளம் என்பது என்ன? ஒரு திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். நான் கொஞ்சம் தாமதமாக சென்று விட்டேன். ஐயா, கல்யாணம் முடிஞ்சதா என்று கேட்டேன். ஓ, இப்பத்தான் முடிஞ்சது என்று சொல்லுகிறார்கள். இப்பத்தான் முடிஞ்சது என்றால் தாலி கட்டி முடிஞ்சிருக்கு, அது திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாரு. தாலி கட்டியாச்சுன்னா
திருமணம் முடிஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம். கோடம்பாக்கத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே ஒரு அழகான திருமணம் நடந்து கொண்டிருந்தது. நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட ஒரு வாலிபனும் ஒரு இளம்பெண்ணும் மணமேடையிலே உட்கார்ந்திருந்தார்கள். சுருதி சுத்தமாக வேதங்கள் ஒலிக்கப்பட்டது. அநேகர் அட்சதையை போட்டார்கள். 4-5 பேர் கண்கலங்கினார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் தங்களுக்குள்ளே சிரித்துக் கொண்டார்கள். இதையெல்லாம் கேமரா பதிவு செய்தது. அப்படியே தாலி கட்டி முடிந்தவுடனே கட் என்று ஒருத்தர் சத்தம் போட்டார். அவ்வளவுதான், லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பெண் ஒரு பக்கமும் அந்த மாப்பிள்ளை ஒரு பக்கமாக பிரிந்து போய் விட்டார்கள். அப்புறம் ஏன் பிரிந்து போகிறார்கள்? எங்க அது திருமணம் அல்ல, சினிமா ஷூட்டிங். அப்ப இதுல என்னதான் நடக்கல? தாலியெல்லாம் கட்டினாங்க, மந்திரம் எல்லாம் ஓதுனாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் நான் மனைவியாகவும் நீ கணவனாகவும் இரு என்ற ஒப்பந்தம் இல்லை. அப்படியானால் தாலி கட்டினதுனால அவர்கள் கணவன் மனைவி ஆகி விடவில்லை. முதலாவது நான் சொன்னேன், தாலி கட்டினது கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்களே, அந்த தம்பதிகள் முதலாவதே தங்களுக்குள்ளே சம்மதித்திருக்கிறார்கள். ஆம், நான் கணவனாகவும் நீ மனைவியாகவும் இந்த தாலி கட்டின நேரம் முதல் ஆகி விடுகிறோம் என்று சம்மதித்து எல்லாருக்கும் முன்பாக ஒரிஜினலாகவே அவர்களுடைய மனம் இணைக்கப்பட்ட பிறகு தாலி கட்டுகிறார்கள். அது திருமணம். ஞானஸ்தானத்தை குறிப்பிட்ட வடிவத்தில் நிறைவேற்றி விட்டால் ஒருவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அவன் முதலாவது மனமாற்றத்தை அடைந்திருக்கிறானா? மனமாற்றத்தை அடைந்திருந்தான் என்றால், மறுபடியும் பிறந்திருந்தான் என்றால், தேவகுமாரனை தரித்துக் கொண்டிருந்தான் என்றால், அவருடைய பழைய வாழ்க்கை ஒழிந்து புதிய வாழ்க்கை துவங்கி இருந்தது என்றால், அப்பொழுது ஞானஸ்தானத்தை எந்த முடிவில் நிறைவேற்றினாலும் செல்லும். தாலி கட்டினா செல்லுமா? மோதிரம் மாத்தினா செல்லுமா? வங்காளத்திலே கணவனும் மனைவியும் தாலியும் கட்ட மாட்டார்கள், மோதிரமும் மாற்ற மாட்டார்கள். ஒரு பெரிய மீனை வேக வைத்து அவர்களுக்கு முன்பாக வைப்பார்கள். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த மீனை சாப்பிட்டு முடிப்பார்கள். சாப்பிட்டு முடிந்தால் திருமணம் நடந்து விட்டதாக அங்குள்ள மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுல எது ஒரிஜினல் திருமணம்? எல்லாமே ஒரிஜினல் திருமணம். ஏன் தெரியுமா? மோதிரம் மாட்டாலும் தாலி கட்டினாலும் மீனை சாப்பிட்டாலும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அது நீ கணவனாகவும் மனைவியாகவும் இருக்க வேண்டும் என்று தங்களுக்குள்ளே தீர்மானித்து விட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் கடைசி அடையாளமாக இதை செய்கிறார்கள். உண்மை உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அடையாளம் அதை உறுதிப்படுத்தும். அதுதான் அடையாளத்துக்கு முக்கியத்துவம். எனவே இன்னும் யாராவது முங்கணுமா, குதிக்கணுமா, தெளிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. மனம் மாறணும், அதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அதுதான் ஆண்டவரும் சொல்லியிருக்காரு. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், மாம்சத்தில் பிறந்து விட்டீர்கள். அந்த பிறப்பை கணக்கிலே எடுத்துக்கிற கூடாதியா. இன்னொருக்கா போய் ஜலத்துல குளிச்சாதான் அது முதல் பிறப்பு, ஆவியினால் பிறப்பது 2வது பிறப்பு, இன்னும் 2 பிறப்பு எடுக்கணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதை விசுவாசிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு முறைதான் மீண்டும் பிறக்க சொல்லி இருக்கிறார். அந்த மனமாற்றத்தை அடைந்திருக்கிறோமா? வேதத்தில் சொல்லாவிட்டாலும் அது இப்படித்தான் என்று சாதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகளுக்குள்ளே தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒரு அம்சம் இருக்கிறதா? இருந்ததென்றால் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். மற்றவற்றுக்கு அதிக மதிப்பளிக்க வேண்டாம். மனமாற்றத்தை மட்டுமே வலியுறுத்தாமல் வேறு காரியங்களை வலியுறுத்துகிற யாவரும் சத்தியத்தை விட்டு விலகி விட்டார்கள் என்ற அர்த்தம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அவரை மறுதலியாதவரை அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படி நாம் நரகத்தின் குழிகளுக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட நித்திய சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.